திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 15. கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலே போல். இந்த உவமையை போற்றி பகுருடை எனும் நூலில் 11வது கண்ணியில் ஸ்ரீ உமாபதி சிவம் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? பிறவி குருடர்கள் கண்களால் காண இயலாதவர்கள். அதனால் அவர்கள் இருளில் மூழ்கியிருக்கிறார்கள். அவர்கள் மீது இரக்கம் கொள்பவர்கள் என்ன செய்வார்கள்? உதவி செய்பவர்கள் அவர்தம் விருப்பப்படி ஒரு கோலை, ஒரு கழியை, ஒரு குச்சியை கொடுத்து குருடர்கள் விரும்பிய இடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். கண்ணால் காண இயலாதவர் கையில் கொடுத்த கோலை போல. இதுவே உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? பிறவி குருடர் பிறந்ததிலிருந்தே பார்க்க இயலாமல் இருப்பது போல நாம் எப்போது இருந்தோமோ அப்போதிலிருந்தே அனாதியே கொடிய ஆணவ மலத்தால் அறிவையும் செயலையும் இழந்து கிடக்கிறோம். மல இருளில் மூழ்கி கிடந்தோம். பிறவி குருடருக்கு உதவுவதற்கு கோல் கொடுக்கிறார்கள். அதுபோல அறிவு, இச்சை, செயல் மறைக்கப்பட்ட நமக்கு, மல இருளில் கிடக்கும் நமக்கு உதவுவதற்காக மாயை எனும் கோலை தருகிறான் பெருமான். அதாவது மாயையிலிருந்து உடல், கருவி, உலகம், போகம் தந்து பிறவி தந்து உதவுகிறான் பெருமான். இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். மேலும் சற்றே சிந்திப்போமே. முதல் கருத்து, கோல் கொடுப்பது மட்டுமே போதாது. கோலின் ஒரு முனையை நாம் பிடித்து குருடர்கள் விரும்பும் இடத்திற்கு வழி நடத்த வேண்டும். அதுவே போல மாயை எனும் கோல் கொடுத்ததோடு நின்று விடாமல் நமது வினைக்கு ஏற்ப நம்மை வழி நடத்துகிறான் பெருமான். இரண்டாவது கருத்து, கோலானது குருடர்கள் நடப்பதற்கு துணை செய்யுமே தவிர பார்வையை தந்து விடாது. அதுபோல மாயை உயிரின் அறிவை ஓரளவு விளக்குமே தவிர மாயை இறைவனை அறிகிற நல் அறிவை தந்து விடாது. மூன்றாவது கருத்து, கண் பார்வை பெற்றுவிட்டால் கோல் தேவையில்லாமல் போய்விடும் தானே. குருடர்களுக்கு அவர்களது கண் பார்வை பெற்றுவிட்டால் அதன் பிறகு கோல் எதற்கு தேவை? அதுபோல மெய்ஞானம் பெற்றுவிடும் பொழுது மாயைக்கு தேவையில்லாமல் போய்விடும். இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த உவமை நமக்கு விளக்குகிறது என்று உணர வேண்டும். பிறவி குருடருக்கு உதவுவதற்காக கோல் கொடுப்பது போல அனாதியே மல இருளில் கிடந்த நமக்கு மாயையால் ஆன உடல் ஆதி அழித்து பிறவி தந்து உதவுகிறான் பெருமான். இதுவே இந்த உவமை விளக்குகின்ற அருமையான கருத்து. இதனை போற்றி பகுருடை எப்படி கூறுகிறது தெரியுமா? ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிருக்கும் உள்நாடி கட்புலனால் காணார்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பு ஆக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி என்று ஸ்ரீ உமாபதி சிவம் தன்னுடைய போற்றி பகருடை எனும் நூலிலே 11வது கண்ணியில் மிக அழகாக விளக்குகிறார். மலம் உணர்வோம், கருணை போற்றுவோம், சிவானந்தம் நுகர்வோம், திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.